வெல்கம் டு ஃபயர் குக்கிங். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா நம்ம கொளத்தூர் மெயின் ரோட்டில் இருக்கிற செந்தில் நகர். நீங்கள் பேசிட்டே இருங்க, நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா செந்தில் நகரில் இருக்கிற பாய் கடை பிரியாணிக்கு தான் வந்திருக்கோம். இது பாய் கடை பிரியாணினா அந்த பாய் கடை பிரியாணி இல்லை, பாய் பிரியாணின்னு தான் இது ஆக்சுவலாக பேர். இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி அண்ட் பீஃப் பிரியாணி இருக்கும், செம்மையாக இருக்கும். இந்த ஏரியாவில் எல்லாருக்கும் நல்லா தெரியும். வாங்க சாப்பிட்டுட்டே பேசலாம். அவனுக்கு 2 பேர் யாருன்றதையும் சொல்கிறேன். வாங்க நம்ம சாப்பிட போகலாம். மட்டன் லெவலுக்கு பீஸ் கிடைக்குது பாருங்க இவங்ககிட்ட. இவனுக்கு வேறு யாரும் இல்லை, என்னோடய அக்கா பசங்க தான். இவங்க வந்து எப்படின்னா துபாயிலேருந்து வந்திருக்காங்க. அதனால் இவங்க நல்ல சூப்பராக பிரியாணிலாம் சாப்பிட்ணும், அப்புறம் நம்ம ரோட் சைட்ஸில் இருக்கிற அந்த டேஸ்ட்லாம் ஃபீல் பண்ணணும்னு சொல்லி என் கூட வந்திருக்காங்க. அவங்க தான் இன்றைக்கி சாப்பிட போகிறாங்க. அவங்க கூட நான் கம்பெனி கொடுக்க போகிறேன். வாங்க சாப்பிட்லாம். சாப்பிடுங்கடா. அண்ணன் ஊட்டி விடுற சாப்பிடுப்போ. உங்க லக்கேஜ் அப்படியே இருக்குதே. நான் என்ன சாப்பிடவே ஆரம்பிக்கலவா? தம்பி எப்படி சாப்பிடணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். லெக் பீஸ் எடுத்து சாப்பிடு. மட்டன் லெவலுக்கு பீஸ் கிடைக்குது பாருங்க இவங்ககிட்ட. நான் இங்கே அடிக்கடி வந்து சாப்பிடுவேன். எங்கேயும் இந்த பக்கம் நான் சாம்பிள் பற்றி சொல்லிட்டு இருக்கேன் மட்டன் கிட்டன்னு. அந்த பக்கம் நைஸாக ஒருத்தர் பின்னு பண்ணுறாங்க. எப்போ பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. எப்படி இருக்குது சிக்கன் பிரியாணி? சூப்பராக இருக்குது. நல்லா ஹாட்டாக சூடாக இருக்கா? ஜூஸியாக இருக்குது. சிக்கன் எப்படி இருக்கு? சிக்கன் வந்து செம்மையாக இருக்குது. பிச்சு காட்டு. பாருங்கள் சிக்கன் எவ்வளோ டெண்டராக இருக்குன்னு பாருங்களா. நல்லா ஜூஸியாக சாஃப்டாக இருக்குது. ஆல்ரெடி ஒரு பீஸை முடிச்சிட்டாங்க. நம்ம பையன் ஆல்ரெடி ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கான். டேஸ்ட்டெல்லாம் இங்கே எப்போவுமே சூப்பராக இருக்கும். இவங்களும் பார்த்தீங்கன்னா விறகு வச்சு தான் பண்ணுறாங்க. அல்டிமேட்டாக இருக்கும். பீஃபெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மட்டன்லாம் தோற்றுரும், அந்தளவுக்கு இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பைட்லேருந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு வாய் சாப்பிட்ற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சூடு அப்படியே மெயின்டைன் ஆகும் இவங்ககிட்ட. அது என்ன ரகசியம்னே எனக்கு தெரியல. உங்கள் துபாயில் எப்படிலாம் பிரியாணி கிடைக்குமாப்பா? இல்லை. இந்த மாதிரி ஸ்பைஸியாக நல்ல சிக்கன் பீஃபு இந்த மாதிரி பிரியாணி கிடைக்குமா? இல்லை. அங்கே பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த தம் பிரியாணி இந்த மாதிரி பிரியாணிங்கெலாம் ரொம்ப ரேருங்க. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி டேஸ்டியாக ஃப்ளேவராக கிடைக்கிற பிரியாணிலாம் சான்ஸே இல்லை. நானும் ரொம்ப வருஷம் அங்கே தான் இருந்திருக்கேன். பிரியாணியில் ஃப்ளேவரை சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நமக்கு கிடைக்கும் போது சூப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். வாங்க நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக. இந்த மாதிரி பிரியாணிலாம் மிஸ் பண்ணாதீங்க. A few moments later. செழிப்பான ஒரு பிரியாணிங்க. எப்பவும் போல தான் நான் அடிக்கடி வந்து சாப்பிட்ற கடை இது. ஓகேங்களா? பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வாய் எடுத்து வைக்கும் போது என்ன சுட சுட இருக்குமோ அதே மாதிரி தான் லாஸ்ட்டு வாய் எடுத்து வைக்கிற வரைக்கும் அந்த சூடு அப்படியே நிற்கும். ஏன்னா அவங்க விறகுற சமைக்கிற பிரியாணி. அது என்ன ட்ரிக்குன்னு தெரியல, ஆனால் அப்படி தாங்க இருக்கும் பிரியாணி. பீஃபாக இருக்கட்டும் சிக்கனாக இருக்கட்டும் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இவங்க பிரியாணி. சரி நம்ம சாப்பிட்டு சொன்னால் மட்டும் போதாது. பசங்க ஃபாரின்லேருந்து வந்திருக்கானுங்க, அவங்கள்ட்ட கேட்போம் எப்படி இருக்குன்னு. எப்படி இருந்துச்சு? பிரியாணி சூப்பராக இருந்துச்சு மாமா. நீங்களாம் ரொம்ப லக்கி இந்த பிரியாணிக்கு ஹேப். ஏன் லக்கி? ஏன்னா பிரியாணி சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப ஸ்பைஸாக கலராக இருந்துச்சு. அங்கே இருக்கும் நல்லா இருக்கும் பிரியாணிலாம், ஆனால் இந்த மாதிரி டேஸ்ட்லாம் வராது அங்கே. அப்போ பசங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா ஃப்ளேவர்ஃபுல்லாக எதிர்பார்க்குறானுங்க. அது லோக்கல் ஸ்டைலாக இருந்தாலும் பரவாயில்லன்னு எதிர்பார்க்குறாங்க. அப்படின்னா பார்த்துக்கங்க நம்ம எவ்வளோ லக்குன்னு. நீங்களும் வந்து இந்த மாதிரி பிரியாணி ஷாப்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சூப்பராக இருக்குங்க. விட்டுறாதீங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.